அம்மா அம்மா வக்கீலம்மா பெரியவரே, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் தான் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணா கூட இந்த கேஸ் நிக்காதுன்னு அன்னைக்கே சொன்னேனே. பின்ன எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இல்லம்மா, உங்களை பார்த்து. என்ன பார்த்து ஒண்ணும் ஆக போறதில்ல. தயவு செஞ்சு வெளியே போங்க. அம்மா, என்ன இருந்தாலும் இந்த கேஸ நல்லபடியா முடிச்சு என் வீட்டை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டாமா? அதுக்காகத்தாம்மா இந்த பழமும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தேம்மா. என்னாச்சு இந்த ஆளுக்கு? பெரியவரே, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாமா, நீங்க அனுப்பி வச்ச சின்ன வக்கீல் பாப்பா வந்து அந்த பயலோட அப்படியே தண்ணி குடிக்க வச்சிருச்சுமா. என் மக வயசு கூட இருக்காதுமா. பார்த்தா வாழை இலை குருத்து மாதிரி இருக்குதுமா. என்ன பேச்சு பேசுது. அப்பேற்பட்ட தடி பல்வலை நடுங்கி போயிட்டானுங்கம்மா. அவனுங்களை போட்டோ எடுத்து அவனுங்க மூஞ்சிக்கு நேரம் பேப்பரை தூக்கி போடுது. அப்பப்பப்பா, என் ஆயுசுக்கும் இப்பேற்பட்ட பொண்ணை நான் பார்த்ததே இல்லம்மா. சும்மா தாட்டு போட்டுன்னு அவனுங்க வந்த வேகத்துக்கு அங்க எத்தனை தலை உருளுமோன்னு பயந்துட்டு இருந்தேம்மா. ஆனா சின்ன வைக்கலம்மா, அத்தனை பயல்வளையும் சும்மா பாம்பா சுருட்டி பொட்டிக்குள்ள போட்டுருச்சுமா. ஆனாலும் ஒரு நல்ல ஜூனியரை நம்ம அனுப்பி வச்சீங்க. பெரியவரே, யார் வந்தாங்க, என்ன நடந்தது, கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். சொல்றேம்மா. அம்மா, இதோ வந்துட்டாங்கம்மா சின்ன வைக்கலம்மா. அம்மா, எல்லா விவரத்தையும் வக்கீலம்மா கிட்ட சொல்லுங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் கௌரி? எனக்கு இவர் சொல்றது ஒண்ணுமே புரியல. இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆக்சுவலா பெரியவரோட அப்பா பச்சைமுத்துக்கு ஒரு கை கிடையாது மேடம். அவங்க இதே மாதிரி நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஊரை கொள்ளையடிக்கிற கும்பல். அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்கன்றதுனால முழு உண்மையும் அவங்களுக்கு தெரியாது. நான் இதை எழுதி கொடுத்த பச்சைமுத்துவுக்கு ஒரு கை இல்லைன்னு சொன்னதுமே அது வலது கையா இல்ல இடது கையான்னு செக் பண்ண கூட தோணல மேடம் அவங்களுக்கு. குற்றம் செய்யறதையே தொழிலா வச்சிருக்கிறதுனால ஒன்னும் புரியல அந்த கும்பலுக்கு. அது ஃபேக் டாக்குமெண்ட் தான் இருக்கும்னு நினைச்சு பின்வாங்கிட்டாங்க மேடம். இது மூலமா வேற சில கேஸ்ல மாட்டிப்போமோங்கிற பயம் வேற. குற்றம் செய்யறவன் எவ்வளவுதான் முரடனா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் பயம் இருக்குதானே செய்யும் மேடம். ஆஹா, தட் இஸ் ஹியூமன் சைக்காலஜி. அதனாலதான் உலகத்துல அநீதி இன்னும் முழுசா தலை தூக்காம இருக்கு. குட், ஐ அப்ரிஷியேட் யூ. பெரியவரே, அந்த பழம் ஸ்வீட்டை கொடுங்க. என்னங்கம்மா, இந்த கேஸ்ல நீங்க மரியாதை செய்ய வேண்டியது இந்த சின்ன வக்கீல தான். சரிங்கம்மா. தேங்க்யூ மேடம். சரிங்க பெரியவரே, ரொம்ப நல்லது. நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிம்மா, வரேம்மா. பெரியவரே, நீங்க பெரியவங்க, நான் சின்ன பொண்ணு. என்ன பார்த்து உங்க கை ஆசீர்வாதம் தான் பண்ணணும், வணங்கலாம் கூடாது. அது எனக்கே நல்லதில்ல. சரிங்களா? போலாம் வாங்க. வரேம்மா. வாங்க. சாரிம்மா, நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல உன்னை பார்த்தப்போ நீ பண்ண ஆர்ப்பாட்டத்தை வச்சு நீ ரொம்ப அரகண்ட் ஆட்டிடியூடுன்னு நினைச்சேன். ஆனா யூ ஆர் சிம்பிளி கிரேட். யூ ஆர் a different personality and you are. இல்ல மேடம், அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க வயசுலயும் பிராக்டிஸ்லயும் மட்டும் சீனியர் இல்ல, எண்ணம் செயல் அத்தனையிலுமே நீங்க சீனியர். நீங்க சீனியர் மட்டும் இல்ல, எனக்கு நீங்க தான் ரோல் மாடல். உங்களோட இருந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணுங்கிற ஆசையில நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மேடம். மன்னிக்கிறதா? ஒன்னையா? நோ, நெவர். நீ பண்ண குற்றத்துக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. எனவே நீ செய்த குற்றத்தை கவனத்தில் வைத்து குறைந்தபட்சமாக 2 வருட காலம் எனக்கு உதவியாளராக பணிபுரியும்படி கடுமையான தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஓகே மை லார்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் a lot மேடம். முதல்ல இந்த நல்ல செய்தியை எங்க பெரியம்மா அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம். நான் வரேன்.